அன்புள்ளம் கொண்ட அம்மன் அருள் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் 16ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்குது. இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி நைட்டு 10 மணியை போல பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி நடக்கிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போகுது, இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம், எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் போய் பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ராசிக்கு 9ல போகும்போதுல உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த வகையில அதுதான் முக்கியம். எல்லாருக்குமே நல்லா இருக்கும். சனி பயிற்சியானது 12 ராசியினருக்குமே 12 வகையில நல்லா இருக்கும். நம்ம எப்படி செயல்படுறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களோட செயல்பாடுகள்ல உழைக்க ரெடியா இருக்கிற கடகராசினருக்கு அற்புதமான காலம். முடிஞ்ச சனி பயிற்சியானது 8ஆம் இடத்துல இருந்த சனி பயிற்சியானது உங்க பேச்சால, உங்களோட சிந்தனையால பல வகையில துன்பப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப சனியானது 9ஆம் இடத்துக்கு போறார், லாபத்துக்கு போறார். அந்த லாபகரமான இடத்துல இருந்து எந்த இடத்தை பாக்குறாரு? 11ஆம் இடத்தை பாக்குறார், 3ஆம் இடத்தை பாக்குறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். முக்கியமான விஷயம், 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, எதிரிகள் உங்களிடம் பணிவர். உங்களை யாராவது ஏத்துனீங்கன்னா அவங்க நெகட்டிவா சொல்லக்கூடாது, அவங்க உங்கள்கிட்ட பணிஞ்சு போயிடுவாங்க, அப்படிதான் சொல்லணும். உங்களோட செயல் அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கும். செயல்படணும் நீங்க, அதுதான் முக்கியம். உங்களோட செயல் ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி யோசிச்சு செயல்படுங்க. அதை மட்டும் நீங்க தெளிவா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, கடக ராசியா இருந்து ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான சனி பயிற்சி. ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சூப்பர் சனி பயிற்சி. அது ஏன் செவ்வாய்ங்கிறத ஜோதிட ரீதியா ஆராய்ச்சி பண்ணும்போதுல உங்களுக்கு தெரியும். உங்களோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும் போது நீங்க நல்லா இருப்பீங்க. சனியும் செவ்வாயும் உங்க ஜனனகால ஜாதகத்துல நல்லா இருந்தா இந்த சனி பயிற்சி சூப்பர். ஏதும் இந்த வீடியோ கூட நீங்க அந்த அளவுக்கு பெருசா பார்க்கணும்னு அவசியம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் 7ஆம் அதிபதி 9க்கு செல்கிறார். இதோட ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு கிடைக்காது. நெசமா எவ்வளவு வேகமா கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்க முடியுமோ, திருமண வயதினரா இருந்தா அவ்வளோ வேகமா ஸ்டெப் எடுத்து நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, நல்லபடியா நடக்கும். ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்க அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி கடல் கடந்து வணிகம் செய்யணும். வணிகம்னா என்ன, நான் கடல் இந்த ஊர்ல இல்லாம வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது, குழந்தை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா, உங்களுக்கும் நல்லா இருக்கும். தொழில் ரீதியா உங்களுக்கு சற்று உள்ளூர்ல இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் ரீதியா சற்று பாதிப்பு உண்டாகும். அது ஏன் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டா, சனி 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களை நீங்க நல்லதுதான் பண்ணிருப்பீங்க. நீங்க செய்யற தான தர்மம் தான் பிரச்சனையாவே வரும். ஏன்னா பெரிய தொழிலதிபர்களானவே எடுத்து கொடுக்குற தன்மைக்கு வந்துருவாங்க. அந்த எடுத்து கொடுக்குற தன்மையாலே பிரச்சனை வரும். இல்லாட்டி நம்மளை எடுத்து கொடுக்குற சூழ்நிலை வராது, கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் நம்மளை வச்சிருக்காது. அந்த நேரத்துல வந்து நம்மள்ட்ட யாராவது கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க தான் இதை பண்ணணும், நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன், நீங்களே இப்படி சொன்னா எப்படி, ஆக ஓகன் பில்டப் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இந்த வாட்டி என்னால முடியாது அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. உங்க சூழ்நிலையை சொல்லுங்க. கடகராசினியரா இருக்கும் பட்சத்தில், ஐயா நான் இத்தனை வருஷம் நல்லா இருந்தேன், அதனால பண்ணேன், இப்ப என்னால செய்யற சூழ்நிலை இல்லை, அதனால நான் ஒதுங்கி இருக்கேன். நம்மளால செய்ய முடியலங்கும் முதல்ல செய்யாம இருக்கலாம், தப்பு இல்லை. செய்யற நேரத்துல செய்யணும். இப்ப கொஞ்சம் சற்று கணிசப்படுத்தும், உங்களை தாழ்ச்சி படுத்தும். இந்த மாதிரி கொடைவள்ளல்ங்கிற பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் சற்ற பாதிப்புக்கு உள்ளாவீங்க. ஏன்னா 9க்கு போறார் சனி பகவான். கொடைவள்ளல், நீ எப்படி கொடைவள்ளலா இருக்க அப்படின்னா, கர்ணன் மாதிரி கொடைவள்ளலா போ. கர்ணன் மாதிரி கொடைவள்ளல்னா என்ன, கேட்க கேட்க எதை கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நீ பண்ணு.
அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உங்களை கொண்டு போவார். அளந்து போட கத்துக்கங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்பாங்க, அந்த மாதிரி கத்துக்கங்க. எதுலையும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் இருக்கு. கடகராசினருக்கு 4ஆம் இடத்துக்கு 6ல போய் சனி சஞ்சரிக்கிறனால சொத்து ரீதியா நிச்சயம் பிரச்சனை உண்டு, அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அந்த நல்லது என்னங்கிறது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நினைக்கலாம் பழைய வீடு இருக்கு, அந்த பழைய வீடு என் பேருக்கு வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு யாராவது ஒரு கடகராசினர் இருப்பீங்க, உங்க பேருக்கு வரும். அதே மாதிரி கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இத்தனை நாள் நான் ஜெயிக்காம இருந்தேன், ஜெயிப்பேனாங்கிற சந்தேகத்தோட இருந்தேன், இப்ப நான் எப்படி சார் அப்படின்னு கேட்டா கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கும். லாயரா இருக்கீங்களா கடகராசினர், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. நீங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் சக்சஸ், நல்லதோ கெட்டதோ ஆனா சக்சஸ் பண்ணுவீங்க. ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா சக்சஸ். ஜனனகால ஜாதகம் 10ஆம் இருந்தா ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலையில கொண்டு போகும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி காவல்துறையில இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நீங்க ரிஸ்கான இடத்துல தான் இருப்பீங்க. நீங்க செயல்படுறதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமா பண்ண வேண்டிய தொழில் இதுல இருக்கவங்க. கிரிமினலோட நேரம் தொடர்புல இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டு பெண்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் நல்லா இருக்கும். காரணம் என்ன, நேரம் கத்தி எடுத்து காய்கறி வைக்கிறீங்கள, அது கவனமா பார்த்துக்க வேண்டிய, கவனமா இருந்து செயல்படுறவங்க இடங்கள்லாம் சூப்பரா இருக்கும். டாக்டர்ஸா இருந்தா கடகராசினர் டாக்டர்ஸா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். எப்படி, சர்ஜரி நிறைய பண்ணுவீங்க. சர்ஜரியில ஒரு ரெக்கார்டே நீங்க இந்த சனி பயிற்சியில பண்ணிருப்பீங்க. திடீர்னு உங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு கூட ஒரு பிரபலமான நபரா மாறுவீங்க. மெடிக்கல் கேம்ப் போட்டு, அது ஏன் மெடிக்கல் கேம்ப், தான தர்மம் பண்றேங்கிறத பண்ணி அது உங்களுக்கு ஒரு சர்க்கிளை கொடுத்து அந்த சர்க்கிள் மூலியமா எந்திரிச்சு நிற்பீங்க, ஒரு இறங்கி ஏறுவீங்க மெடிக்கல்ல இருக்கிறவங்க, அவ்வளவுதான். மற்றபடி எப்படி இருக்கும், குடும்ப ரீதியா எப்படி இருக்கும்னா, இத்தனை நாள் குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இருந்திருந்தா அதெல்லாம் சால்வ் ஆகும். குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும், எல்லாரும் சகஜமா பழைய நிலைமைக்கு வரீங்க. ஏன் இத்தனை நாளா குடும்பத்துல பிரச்சனை, 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பவும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். உங்க வாய் கவனம். பங்குனி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிடுறார். குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு எல்லாம் சகஜமா நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் நல்லா இருக்கும், குடும்பம் ஒண்ணு சேரும். குழந்தைகள் காண்டி வெயிட் பண்ற கடகராசினருக்கு குழந்தை பிறக்கும். ஜனனகால ஜாதகம் முக்கியம். திருமண வாய்ப்பு காண்டி காத்திருக்க கடகராசினருக்கு திருமண வாய்ப்பு உண்டு. தொழில்ல அற்புதமான யோகம் உண்டு. ஆனா சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தொழில்ல சற்று கவனம், அளந்து போட வேண்டும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில போங்க, அவசரப்படாதீங்க. எதிரி சார்ந்த விஷயங்கள்ல, வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் பிளஸ். உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் பணிஞ்சு போவாங்க. வழக்கு சார்ந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும், ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி கல்வியில இருக்கிறவங்க, அதுவும் உயர் படிப்புன்னு சொல்லப்படுற கிராஜுவேஷன்ல இருக்கிறவங்க கவனம் தேவை. இந்த சனி பயிற்சியானது கடகராசினர்ல யாருக்கு பாதிப்புனா, கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கு தான். நினைச்ச வேலைக்கு போவீங்களாங்கிறது கேள்விக்குறி. படிச்சிருப்பீங்க, படிச்ச படிப்புக்கு உண்டான வேலைக்கு போவீங்களாங்கிறது முதல்ல கேள்விக்குறி. நல்ல டாப் ரேங்கிங்ல டிஸ்டிங்ஷன் லெவல்ல பாஸ் ஆயிருப்பீங்க, நினைச்ச வேலைக்கு போவீங்களாங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி பிகாம் படிச்சுட்டு சிஏ எக்ஸாம் எழுதுவீங்க பாத்தீங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த 2.5 வருஷம் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கங்க. ஆய்வு பண்ணி போலாம், பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னா மட்டும் மோஸ்ட் ஓவர் நீங்க எழுதலாம், எக்ஸாம் எழுதுங்க. எதுவுமே ஒரு பிராக்டிஸ் தான், எதுவுமே ஒரு அனுபவம் தான், ஓகேவா. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க சற்று கவனம். பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்குமா, ஜனனகால 9ஆம் இடத்து சனி கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 2ஆம் இடம் தான் கவர்மெண்ட். உங்களுக்கு உங்களோட பேச்சு தான் கவர்மெண்ட். பேச்சுல பிரச்சனை இல்லை, ஆனா அது கிடைக்குமா, பேசுறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். தந்தையாருடைய உடல்நிலை எச்சரிக்கையா பார்த்துக்கணும், ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சமயத்தை 25 வயசு கடகராசினரா இருக்கும் பட்சத்தில், 25-30 வயசு கடகராசினரா இருக்கும் பட்சத்தில்
அப்பாவோட தொழிலை நீங்க எடுத்து பண்ற சூழ்நிலை வரலாம். இல்ல வெளியே இருக்கிற கடகராசினா இருந்தா ஊருக்குள்ள இழுக்கப்படலாம். ஊருக்குள்ள வந்து நீங்க தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரலாம். தந்தையோட நிலையே ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி, அதனால பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கால் சம்பந்தப்பட்ட பகுதி ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கால் சம்பந்தப்பட்ட பகுதி, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, கழிவு போற பகுதி, இந்த ஷோல்டர்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப வரும் இந்த சனிப்பெயர்ச்சியில. 9ஆம் இடத்துக்கு வர சனிப்பெயர்ச்சி ஜாயிண்ட் பெயின்ஸ், ஷோல்டர் பெயின், அதே மாதிரி கழிவு போற பகுதி, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா நீங்க பார்த்துக்கணும் கடகராசியினராக இருக்கும் பட்சத்தில். அதனால ஒரே அடியா எனக்கு பாதிப்பு வருமானு கேட்டா ஒரே அடியா பாதிப்பு வராது. ஆனா இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய லெவல்ல எல்லாம் பாதிக்காது. ஜாயிண்ட் பெயின்ஸ் உங்களுக்கு 40 வயது கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் யதார்த்தமாவே ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். இது யதார்த்தம், அது பார்த்துக்கங்க. அதே மாதிரி வண்டி ரொம்ப டிராவல் பண்ணாதீங்க, ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம். ரொம்ப நடுத்தர வயதினராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப டிராவல் பண்ணீங்கன்னாவே இந்த ஷோல்டர் பெயின் வந்துடும். அதனால டிராவலிங்கை குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க, போக்குவரத்து துறைனா என்ன, கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல இருக்கிறவங்க, பிரைவேட் பஸ்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி போக்குவரத்து லைன்ல இருக்கிறவங்க, அந்த கால் டாக்ஸி ஓரியன்டா இருக்கிற எல்லாருமே கவனம், எச்சரிக்கை உடல்நிலையில. மற்றபடி வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். உடல்நிலை கவனமா பார்த்துக்கோங்க. சரி, இப்ப நட்சத்திர ரீதியா பலன் சொல்லுவோம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன்ல, இந்த எதிரிகள் பணிவார்கள், அந்த தன்மை ஏற்படும். எதிரிகள் உங்கள்கிட்ட அடிபணிகிற தன்மை வரும், பதவி உயர்வு வரும், அதிகாரமான அந்தஸ்து வரும். பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா அவங்களுக்கு வேலையே கிடைக்கும். பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த ஆடிட்டிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமாங்கிறதோட ஒரு இன்க்ரிமெண்ட், உங்க மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைக்கும். மற்றபடி பாதிப்புன்னு பார்த்தா தந்தையாரோட உடல்நிலைங்கிறத நீங்க கவனமா பார்த்துக்கணும். பூச நட்சத்திரக்காரர்கள், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த உண்மையிலேயே அற்புதமானது கடகராசியிலே. ஏன்னா ராசிக்கு 7, 8க்குரியவர் 9ஆம் இடத்துக்கு போறார். சிக்கல்கள் தேடி வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு யுக்தி உங்களுக்கு தெரியும், புத்தி தெளிவா வேலை செய்யும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கறனால, அதாவது உங்க நட்சத்திராதிபதியே சனி பார்க்கறதுனால நீங்க எப்படி செயல்படணும், எங்கே செயல்படணும். வேகமா போக மாட்டீங்க, முதல்ல இயல்பாவே நீங்க ஸ்லோ. இப்ப ரொம்ப ஸ்லோவா செயல்படுவீங்க. ஒரு வேலையை நீங்க பார்க்கணும், இந்த நோட்டை தூக்கி இங்க வைக்கணும், இந்த பேனாவை தூக்கி இங்க வைக்கணும்னா கூட ஏன் வைக்கணும், எதுக்கு வைக்கணும் 1000 வாட்டி சிந்தனை பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சி தான் இந்த சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியில பூச நட்சத்திரக்காரர்கள் எங்கே கவனமா இருக்கணும்னா, சொன்னேன்ல, கழிவு சார்ந்த கழிவு பகுதி போற பகுதியில கவனமா பார்த்துக்கோங்க, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கவனமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இது உங்களுக்கு தான். மற்றபடி பெரிய பாதிப்பான்னு கேட்டா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை. நல்ல முறையில வாழ்க்கை ஓடும், நல்லா இருக்கும். உடம்ப கவனமா பார்த்துக்கிட்டாவே போதுமானது. அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. பொதுவா கடகராசியினர் எல்லா நட்சத்திரத்துக்குமே சொல்றேன், தந்தையோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கங்க. அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள். இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் திருமணம் கைகூடுறதை பத்தி சொன்னேன். அதே மாதிரி நண்பர்களால் உதவி கிடைக்கும். நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை பெரிய லெவல்ல தூக்கி விட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த இது. நண்பர்கள் மூலியமா உதவி, பழக்க வழக்க வட்டாரங்கள் மூலியமா உதவி, திடீர் திருமண அமைப்பு. எப்படி திடீர் திருமண அமைப்பு, அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி உள்ள யோகங்கள்லாம் உங்களுக்கு அதிகம். கடகராசியில பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.